ஐயா வணக்கங்கய்யா. மணி சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கிறேன். குரு அருள் திருவருள் மணி சார். சிறப்புங்க. அருமையான வார்த்தை சொன்னீங்கய்யா. ஐயா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்கய்யா. ஜோதிட ரீதியா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இனி ஒரு செக்டர் இருக்குங்கய்யா, எண் கணிதம். கண்டிப்பா எண் கணிதம் சொன்னா நிறைய நம்ம சப்ஸ்கிரைபரு நிறைய பேர் இதுல இந்த பேரை இப்படி மாத்திக்கலாம், அதனால நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வரும், இல்லை இந்த நம்பர்ல நம்ம வந்து பிசினஸ் நம்பரை கான்டாக்ட் நம்பரை வச்சுக்கலாம் பாங்க. ஸோ இன்னைக்கும் அது வந்து பெருகிட்டு தான் இருக்கு. அந்த நம்பர் வண்டி பார்த்து எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா உங்களோட நியூமராலஜி எங்களுக்கு தெரியும். ஸோ அதுல ஒரு உயிர் இருக்கும், ஒரு நேர்த்தி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய டெப்தா போவீங்க. ஸோ நேர்களுக்கு அது கொஞ்சம் உங்களோட இதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. என் அன்பான வணக்கம். வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். அதாவது சார், எண் கணிதத்தை சர்வ சாதாரணமா நம்ம ஒதுக்கிட முடியாது. அந்த நம்பர்ல ஒருத்தர் பிறந்திருப்பார். ஆங்கில வருடத்தை தான் நம்ம கணக்கில் எடுத்து, தமிழ் தேதியை நம்ம எடுத்துக்கிறது இல்லை, ஆங்கில தேதி தான் நம்ம டெப்த்தை எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கில தேதியில 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு அந்த நம்பர் எந்த கிரகத்தோட இணைஞ்சு வருதோ அந்த கேரக்டர், அந்த உடல் சரீரம், அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் தான் அவர் வாழ்வார். ஜாதகத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டா கூட இந்த எண் கணிதம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த எண்கள், அந்த நம்பர்ஸ் அந்த மனுஷனை அப்படி இயக்கிட்டு இருக்கிறத தத்ரூபமா பார்க்கலாம். சாதாரண விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு ஒருத்தர் 1ஆம் தேதியில பிறந்திருக்காரு. அவர் சூரியனோட ஆதிக்கம்னு வச்சுக்கோங்க. அவர் எப்பவுமே கால் மேல கால் போட்டு தான் உட்காருவார், காலாட்டிக்கிட்டு தான் இருப்பார். தேவைப்பட்ட அவனை இங்க வந்து பார்க்க சொல்லுவார். அவரு போய் அங்க பார்க்க மாட்டார். மனிதாபிமானம் இருக்கும், தர்ம சிந்தனை இருக்கும், நல்ல எண்ணங்கள் இருக்கும், தலைமை பண்பு இருக்கும், அரசியல் அரசாங்க தொடர்பு இருக்கும், ஆளுமை இருக்கும், இறைப்பணி ஏற்கும் அமைப்பு இருக்கும், கண்ணாடி போட்டிருப்பாங்க, தலைமுடி உதிரும், தலைவலி இருக்கும், வெளியில் தெரியாத மனநோய் இருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போலாம். எப்பேற்பட்ட விஷயங்கிறீங்க எண் கணிதம், சாதாரண விஷயம் இல்லை. அப்போ ஒருத்தர் ஒரு நம்பர்ல பிறக்கிறாங்கன்னா அதுவும் பூர்வ ஜென்ம பந்தமே. அந்த நம்பருக்கு உங்களுக்கும் தொடர்பு இல்லாம நீங்க வாழ முடியாது. அந்த எண்களுக்கு அவ்வளவு சக்தி, அவ்வளவு பலம் இருக்கு. அதனாலதான் மொபைல்ல எனக்கு இந்த நம்பர் வேணும், காருக்கு எனக்கு இந்த நம்பர் வேணும், அபார்ட்மெண்ட்ல இந்த நம்பர் இருக்கு, நான் வீடு வாங்கிக்கலாமா, நியூமராலஜில ஏன் எண்ணுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குன்னா இருக்கவே இருக்காது. எண்ணுக்கு சம்பந்தம் இருக்கு. நீங்க உங்க போன் நம்பர்ல, இப்ப நான் சொல்றேன், உங்க கான்டாக்ட் நம்பர் வச்சுக்கங்க. உங்க போன் நம்பர்ல என்ன எண் வச்சிருக்கிறீங்களோ அதன்படிதான் உங்க லைஃப் இருக்கும். நீங்க மாறியெல்லாம் வாழ முடியாது. நீங்க மாறியெல்லாம் வாழ்றதுக்கு விடாது. யாருக்காவது 0000 5 0 4 0 3 0 நம்பருக்குள்ள இருந்ததுன்னா அவர்கள் தலை சிறந்த ஆன்மீகவாதிகள். கோயில் கட்டுவாங்க, பொருளாதாரத்தை விட சாமி கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இறைபலம், மாலை போடுறது, பூஜை புனஸ்காரங்கள், பிரம்மமுகூர்த்தம், பூஜை ரூம் சூப்பரா வச்சிருக்கிறது, கோயிலுக்கு முன்னாடி நிக்கிறது, கோயிலுக்குன்னா எங்காவது ஓடிடுறது, கோயில்கள் பழமையான கோயில்களை பத்தி எல்லாம் விசாரிக்கிறது, ரிசர்ச் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். வண்டியில சாமி பேர் எழுதிக்கிறது, போட்டோ ஒண்ணு பர்ஸ்லயோ பாக்கெட்லயோ வச்சுக்கிறது, எந்நேரம் பார்த்தால் நமசிவாய, சுவாமியே சரணமையப்பா, முருகான்னு சொல்லிக்கிறது, இதெல்லாம் இருக்கும். யோசிச்சு பாருங்க. கரெக்ட் தாங்க, இது இருக்கும். நீங்க 0000 2 0 3 0 உங்க போன் நம்பர்ல வந்தாலே அங்க கேது வந்து உள்ள உட்காந்துருவாரு. கேதுவுக்கு 7ஆம் நம்பர் தான் சொல்றோம். 0 இருந்தாலும் கேதுதான். சனி கேதுவா வேலை செய்யும். எப்படி செய்யும்? சனிக்கேது. 0 இருந்தா சனி கேதுவா வேலை செய்யும். பாருங்க, இந்த 0000 இருந்ததுன்னா ஒண்ணு ஜாதகரே தாடி வச்சிருப்பாரு, இல்லைன்னா தாடி வச்சவரே நண்பர் இருப்பாரு. தாடி வச்சவரே நண்பர். ஒரு குருஜியை மானசீகமா தேர்ந்தெடுத்து இவருதான் என் குருன்னு வழிபட்டு இருப்பாங்க. பூண்டி மகான், ராகவேந்திரர், மகா பெரியவர், எப்படி வேலை செய்து பாருங்க. அவங்க குலதெய்வத்தின் மேல தீராத காதலோடு இருப்பாங்க. ஐயோ ஏன் சாமி, ஏன் குலசாமி, யோசிச்சு பாருங்க. அப்ப எண்கள் அப்படிங்கிறது அது வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய உடல் சரீரத்திலிருந்து, ரத்தத்திலிருந்து, ரத்த அணுக்கள் வரைக்கும் பாய்ந்து உள்நோக்கி கூர்தீட்டு ஒரு மனிதனை வாழ வைக்கும். அதாவது என்ன நம்ம தீர்மானிக்கல, என்னதான் நம்மள தீர்மானிக்கல. ஆமா, நீங்க நம்பரை தீர்மானிக்கல, என்னதான் உங்களை தீர்மானிக்குது. உங்க கிட்ட இருக்கிற போன் நம்பர் உங்க லைஃப் ஹிஸ்டரிய சொல்லும், சொல்லாம போகாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் மொபைல் நம்பர் நிறைய வச்சு பலன்களை உரைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அது சும்மா இல்லை, அதெல்லாம் உண்மை இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. இல்லைன்னா எல்லாம் சொல்ல முடியாது, ப்ரூஃப் பண்ண முடியாது. அப்ப எண்களுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு, எண்களுக்குன்னு ஒரு பலம் இருக்கு. அப்ப எண்கள்
நம்பர்ஸ் அப்படிங்கிறது சாதாரணம் அல்ல. எண்களே ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அந்த எண்ணங்கள் அவரிடத்தில் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும். 10 நம்பர் இருக்குன்னா 10 நம்பரையும் 4 காலமா பிரிச்சிடலாம். எப்படி 4 காலமா பிரிக்க முடியும். பிரிச்சு உங்க காலத்துல உங்க லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனால் இன்னொன்னு என்னுடைய கருத்து, இந்த எண்கள் நீங்கள் பிறந்த பிறவியினுடைய ராசி கட்டம் இருக்கும்ல, அதை தாற்பயமா அதோட எண்ண ஓட்டம் இல்லாம இந்த எண் உங்களுக்கு வராது. வாய்ப்பு இல்லை. அருமையா சொன்னீங்க. கரெக்ட் தான். அது உங்க கட்டத்தில் இல்லாம இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு வராது. எனக்கே இருக்கு. அப்போ எந்த நம்பர் எங்க உங்க ஆளுமை செய்யணும், உங்க கட்டத்துல உங்க 9 கிரகம் முடிவு பண்ணும் அப்படிங்கிறதா எண்கணிதத்தினுடைய ரத்தின சுருக்கம். இதுதான் எண்கணிதத்தினுடைய தாற்பயம். எண்கள் சாதாரண விஷயங்கள் அல்ல. எண்கள் தான் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எண் அப்படின்னா மிகப்பெரிய எண் சொல்லலாம். 4ஆம் நம்பர் ராகுவின் முழுமையான ஆதிக்கம் கொண்ட எண் 4, 13, 22, 31. ஸோ இந்த நம்பர்ல இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அதை பத்தி கொஞ்சம் விவரித்து சொல்லுங்க. சிறப்பா சொல்லிடுவோம். கண்டிப்பா. 4ஆம் நம்பர் முதல்ல நாளும் தெரிந்தவர்கள். நாளும் தெரிந்தவர்கள் இல்லை என்றால் ஏதாவது தெரிந்து கொண்டே இருந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள். தனிக்காட்டு ராஜா. எப்படி தனிக்காட்டு ராஜா? யாருடைய உதவியும் இல்லாமல், எந்த பின்புலமும் இல்லாமல் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு தன் திறமையை மட்டுமே நம்பி வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொடும் எண் 4. சூப்பரான நம்பர் 4. உச்ச நட்சத்திரம் 4ஆம் நம்பர் தெரியுங்களா? உச்ச நட்சத்திரம் 22ஆம் தேதியில பிறந்திருக்காரு. 4ஆம் தேதியில பிறந்தார். தன்னுடைய தனித்திறமையால தான் தன்னை செதுக்கி மேல வந்தார். அப்ப அந்த உச்ச நட்சத்திரம் 22 என்பது அந்த 22ல பிறந்தாலே ஒரு பலம். 4ஆம் நம்பர். 4ம் தெரிந்தவர்கள், 4 பேரை வசியம் செய்பவர்கள். ஜனவசியம் அட்டகாசமா வரணும்னா 4ஆம் தேதி 4ஆம் நம்பர் தான். நீங்க ஒரு ஏதாவது புது காரியம் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஜனவசியம் ஆகணும்னா 4ஆம் தேதி அன்னைக்கு ஒரு கடை ஓபன் பண்ணுங்க. 4ஆம் தேதி அன்னைக்கு ஒரு செயலை தொடங்கி பாருங்க. கண்டிப்பா அதோட ஆதிக்கம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்காம போகவே போகாது. அப்படியான ஒரு எண் 4ஆம் தேதி அப்படிங்கிறது சூப்பரான ஒரு நம்பர், யூனிக்கான ஒரு நம்பர். இவங்க கிட்ட மைனஸ் என்னன்னா, உணவு பழக்க வழக்கத்தால் உடம்பை கெடுத்துக் கொள்வார்கள். ஏன்னா ராகு இல்லையா, அப்படியே வாயை திறந்து அந்த கருணாக முழுங்கிக்கிட்டே இருக்கு. போடு பத்தல போடு அப்படித்தான். அப்படிங்கும் கடைசியா உடம்பு கெட்டு, மனசு கெட்டு, அஜீரண கோளாறு, வயிறு, கேஸ்ட்ரிக்கு, கழிவுகள் வெளியேறுவதில் சிக்கல்களை தொடர்ந்து உணவு கட்டுப்பாடுக்கு வந்து இனி எதையுமே தொட முடியாது. சர்க்கரை இல்லாம டீ போடு, சுகர் இல்லாம மைசூர்பா போடு, போடு போடுன்னே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணணும்? வாயை கட்டினாத்தான் நோயை கட்ட முடியும். அருமை. அப்ப இவங்க உணவு பழக்க வழக்கம் ஆனா கமெண்ட் இருக்க மாட்டாங்க. 4 மணி ஆனா வடை எங்க, போண்டா எங்க, மிச்சர் எங்க, முறுக்கு எங்க, டீ எங்க, காப்பி எங்க, மோர் எங்க, ரசம் எங்க, வறுத்தது பொரிச்சது அதுல ஒரு 4 கிலோ போடு, இதுல ஒரு 3 கிலோ போடு. இதே வேலையா இருக்கு. உணவுக்காக 100 கிலோமீட்டர் கூட பயணம் செய்து உணவை உண்பவர்கள் என்றால் 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள். இப்படித்தான் இருப்பாங்க. நீங்க யூடியூப்ல பார்க்கும்போது கூட எவன் ஃபுட்டு நல்லா செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறான்னு அதைத்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. டிவி பெரிய ஸ்கிரீன்ல போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. தியேட்டருக்கு போறது படம் பார்க்கறதுக்குன்னா திங்கிறதுக்கும் சேர்ந்து. இதெல்லாம் இவங்களோட குணம். அந்த தியேட்டர் வேண்டாம், இந்த தியேட்டர் நல்லா இருக்கு, பாப்கார்ன் நல்லா இருக்கும், சிக்கன் நல்லா இருக்கும், பக்கோடா நல்லா இருக்குன்னு போறது. டிராவல் பண்றாங்கன்னா எந்தெந்த ஊர்ல எந்தெந்த ஹோட்டல் உணவு நல்லா இருக்குன்னு இவங்களுக்கு தான் தெரியும். அந்த 4ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு. இவர்களுக்கு இயற்கையாகவே தாய் வழி தந்தை வழி கர்மா கொஞ்சம் இருக்கும். தாய் வழி தந்தை வழி கர்மா இருக்கும். போராடி முன்னேறி வந்தவர்கள் 4ஆம் எண்காரர்கள். இவங்கள் குடும்பத்துல கலப்பு திருமணம், காதல் திருமணம், மதம் மாறியவர்கள், கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சேன், முஸ்லீம் ஸ்கூல்ல படிச்சேன், ட்ரஸ்ட் ஸ்கூல்ல படிச்சேன்னு சொல்றவங்க எல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க. இந்த 4ஆம் தேதியில பிறந்தவங்க இருக்காம போகும். வீட்டில் யாராவது ஆயில்யம், சுவாதி, திருவாதிரை, சதய நட்சத்திரம் இருப்பதற்கு 200 மடங்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களோ, பக்கத்து வீடோ, உறவுகளோ, தெரிஞ்சவங்க யாராவதாவது ஒருத்தங்க லிங்கில் இருப்பாங்க. இல்லாம போக மாட்டாங்க. இந்த 4ஆம் தேதியில பிறந்தவங்க உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா செவரை வெடிக்கிறது, கரையான் வர்றது, அரிப்பு, அந்த செவர் அரிக்கிறது, கதவை அரிச்சிடுறது, இது இந்த டிஸ்டர்ப் எல்லாம் இருக்கும்.
இவங்க வீட்டுல இருக்கும். அதே போல 4ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இந்த எலக்ட்ரான்ஸ் ஐட்டம் எல்லாம் வீட்டுல நிறைய வாங்கி போட்டு வச்சிருப்பாங்க. பிரம்மாண்டமா. ஒன்னு ரிப்பேர் ஆகி கிடக்கும், ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னொன்னு வந்துகிட்டு இருக்கும். பிரம்மாண்டம். எப்பவுமே 4-5 செருப்பு வாங்கி, செருப்பு பிரியர்கள், அணிகலன்கள், அந்த செப்பல் வாங்கு, இந்த ஷூ வாங்கு, ஷூ டைப்ல செப்பல் வாங்கு, இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் பெருசா வாங்குறது, பெருசா பிரம்மாண்டமா திங்க் பண்றது. 4ஆம் தேதியில பிறந்தவங்க 80% பேர் செப்பல் போட்டு தான் கார் ஓட்டுவாங்க. எப்படி? செப்பல் போடாம கார் ஓட்ட மாட்டாங்க. அந்த எண்ணு இயக்குது. 4ஆம் தேதியில பிறந்தவங்க கீர் போட்டு மூவ் பண்ணும் போதே செகண்ட் கியர்ல தான் மூவ் பண்ணுவாங்க. எப்படி? செகண்ட் கியர்ல. எவன் ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு அப்புறம் 2வது கியர்ல போட்டு யாருக்காக வேகமா போ. வாகனத்தை வேகமாக இயக்குபவர்கள், வாகனத்தை கலைநயத்தோடு இயக்குபவர்கள், பிரம்மாண்டமான வாகனத்தை பார்த்து பார்த்து ரசிப்பவர்கள், பெரிய பெரிய இல்லங்களையும் வீடுகளையும் பார்த்து பார்த்து ரசிப்பவர்கள், சங்கம் சமுதாய பொறுப்புகளில் இருப்பவர்கள், கோயில் குளங்களில் பங்கெடுத்துக் கொள்பவர்கள் கட்டுவதற்கு. அதே போல நிறைய எங்கெங்க எல்லாம் உணவு திருவிழா போட்டாலும் சரி பூந்துருவாங்க. அது சூப்பரா இருக்கு, இது சூப்பரா இருக்கு. கோயம்புத்தூர்ல அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி லெஃப்ட்ல ஒரு கடை இருக்கு, அங்க போய் சந்துக்குள்ளதான் இருக்கு, அங்க போய் பானிபூரி சாப்பிடுது. என்ன டேஸ்ட் தெரியுமா? நாக்குக்கு அடிமை, சுவைக்கு அடிமை. அப்படித்தான் இருப்பாங்க. இது 4ஆம் தேதியில பிறந்த குழந்தைகளுக்கு ராகு திசையும் இளமையில் வந்தால், 7.5 சனி இளமையில வந்தா கல்வியை கெடுக்கும், விபத்து நடக்கும், சர்ஜரி நடக்கும், டிஸ்டர்ப் ஆகும், போராட்டம் உண்டு. இவங்களுக்கு தீக்காயம், வெட்டுக்காயம், தையல், தழும்பு, பிராக்சர், பிளேட் வைக்கிறது, முழங்கால் வலி, கை கால் பிராக்சர், மடக்கி நீற்ற இடங்கள் பிரச்சனை, இதெல்லாம் இருக்கும். பங்காளிகள் ஒற்றுமை இல்லாமல் வாழுகின்ற நம்பர் 4ஆம் நம்பர். பங்காளிகள் ஒற்றுமை இல்லாமல் செயற்கையா ஏதாவது உடம்புல ஒண்ணு பொறுத்துறாங்கன்னா 4. செயற்கை கண்ணு, செயற்கை பல்லு, செயற்கை விரல், பிளாஸ்டிக் சர்ஜரி, எதையாவது ஒண்ணு செயற்கையா வந்துருச்சுன்னா 4. அப்படித்தான் இருப்பாங்க. இவங்க சில நேரம் செயற்கையா கூட பேசுவாங்க, இயற்கையை மீறி. அது கவர் பண்றதுக்காக. இது 4ஆம் தேதியினுடைய முழுமையான ஆதிக்கம். இவங்களுக்கு ஸ்கின் தொந்தரவு, அலர்ஜி, வீசிங், சளி, அடுக்கு தும்மல், மன அழுத்தம், தூக்கமின்மை, வெளியில் தெரியாத மனநோய், கோபம், பிடிவாதம், டென்ஷன், வைராக்கியம், தான் நான்கு என்கிற எண்ணம், ஆளுமை செய்வது, அடக்கி ஆள்வது, இத்தனை இருக்கு. 9 நம்பருக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே 4க்கு இருக்குது. 4 நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. இவங்களுக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலங்கள் போய் வர்ற யோகம் எல்லாம் உண்டு. வெளிநாட்டுல போய் பிஆர் வாங்கி அங்கேயே வீடு கட்டி அங்கேயே செட்டில் ஆகிற யோகம் உண்டு 4ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு. 4ஆம் தேதிங்கிறது ஒரு யூனிக்கான நம்பர் சார். இவங்களுக்கு உக்கிர தேவதைகள் வழிபாடு, துர்கை, காளி, பத்ரகாளி, வாராகி அம்மன், பிரித்யங்கரா, இதெல்லாம் பட்டைய கிளப்பிட்டு கேட்கும். யாரு வதம் பண்ற சாமியோ அங்க போய் நின்னுங்க, உங்க பிரச்சனை தீரும். இது சவால் விட்டு நான் சொல்றேன். அந்த எண்ணுதான் எண்ணங்கள்னு சொல்றேன்னு. நீங்க அப்படித்தான் நீங்க வாழ்வீங்க. அட்டகாசமா வேலை செய்யும், சூப்பரா கேட்கும். நீங்க உக்கிர தேவதை கிட்ட போய் நின்றுங்க, அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நின்னுங்க, கண்டிப்பா வெற்றியை கொண்டு வந்து உங்க பாதத்துல போட்டு போயிடும். நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி. ஆமா. அப்புறம் மனித நேயம் ஜாஸ்தி, எல்லாருத்தையும் நேசிக்கும், எல்லாரும் வேணும்னு நினைக்கும், எல்லா மதத்தையும் சமமதமாக பார்க்கும், எல்லா சமுதாயத்தையும் சமசமுதாயமாக பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. அப்புறம் கார் லக்ஸுரியா இருக்கணும், தங்குற இடம் லக்ஸுரியா இருக்கணும், சாப்பாடு லக்ஸுரியா இருக்கணும், டேஸ்டா இருக்கணும். அதாவது ருசிக்கு அடிமை சார், ருசிக்கு அடிமை. ஆமா, பர்ஃபியூமுக்கு அடிமை சார், பர்ஃபியூமுக்கு அடிமை சார், ருசிக்கு அடிமை சார். இவங்க ட்ரெஸ் கோடெல்லாம் பாருங்க, விலை உயர்ந்த காலணிகள், விலை உயர்ந்த ட்ரெஸ் தான் போடுவாங்க. யூனிஃபார்ம் மாதிரி யூனிக்கா இருக்கணும்னு ஆசை. பிராண்டுக்கு தான் இவங்க அடிமை. இவங்களே பிராண்டா தான் இருக்கு. அப்புறம் 2வது எலைட்டு கஸ்டமர், எலைட்டு நண்பர்கள், எலைட்டா குவாலிட்டியா இருக்கிறவங்க கூட தான் டிராவல் ஆயிட்டு. இந்த கசகசன் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் அந்த 4ஆம் நம்பருக்கு பிடிக்காது, கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் இவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவங்களா சொன்னாதான் தெரியும். தப்பு செஞ்சு சீக்கிரம் மாட்டிக்கிறது 4ஆம் நம்பர் தான். 4ஆம் நம்பர்காரங்க தப்பு செஞ்சாலும் சீக்கிரமா மாட்டிக்குவாங்க. அதாவது மெட்டீரியல் லைஃப், அபிலாசைகள், இதுக்கு ரொம்ப அடிமை. இவங்களுக்கு மட்டும் சொகுசா எல்லாம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, உங்க நட்புல இருந்து வெளியவே போக மாட்டாங்க. என் இனோவா இருக்குதுப்பா, என் கூட வர, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், 4ஆம் நம்பர் ஏறி உட்கார்ந்துக்குச்சுன்னா எப்படா இனோவா வரும், எப்படா போலான்னு அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த சொகுசு. அப்புறம் இவங்களோட குணமே என்னன்னா, குடும்பத்துக்கு மாங்குன்னு பாடுபடுவாங்க. அவங்க லக்ஸுரியா நல்ல உணவு சாப்பிட்டு சொகுசா வாழ்றதுக்கு இவங்க என்ன தேவையோ தன்னை தியாகம் பண்ணுவாங்க.
அப்புறம் நண்பர்களை வந்து நம்பிட்டாங்கன்னு வைங்க, உயிரையே கொடுப்பாங்க. நன்றி மறக்காத ஒரு நம்பர் உலகத்துல இருக்கு, குருபக்தியோட ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னா 4ஆம் நம்பர் தான். இதை எழுதி கொடுத்துடலாம். பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஆமா. அப்புறம் இவங்கெல்லாம் கொஞ்சம் நான்வெஜ்ஜை விட்டுட்டு அப்புறம் முன்கோபம், படக்கு படக்கு படக்குன்னு கோபம் சட்டுன்னு. ஆமா. இதெல்லாம் ரொம்ப ஒரு அப்புறம் ரொம்ப நாள் வச்சு பார்ப்பாங்க, இவனை எதிர்க்கலாமா எதிர்க்க வேண்டாமா, என்ன பண்ணலாம், அந்த யோசனை திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். 4ஆம் நம்பர்காரங்களுக்கு இது இருந்துகிட்டே இருக்கும். அதான் உக்கர தேவதை வழிபாடு, சரணாகதி, பிரித்யங்கரா, வாராகி, சரபேஸ்வரர், நரசிம்மர், பைரவர், மகிஷாசுரவர்த்தினி, துர்க்கை, காளி, இந்த அம்சங்கள் கிட்ட போய் நின்னுட்டோம்னா உங்களை காப்பாத்திரும். நீங்க என்ன கஷ்டத்துல இருந்தாலும் உங்களை காப்பாற்றும். இப்ப என்கிட்ட வர்றவங்களுக்கு, ஜாதகம் பாக்குறவங்களுக்கு ஒரு பரிகாரம் அதுல ஏடா இருக்குதுன்னா அவங்க நம்பர் சார்ந்த பரிகாரத்தையும் கொடுத்துருப்பேன். எண் கணிதம் சார்ந்த பரிகாரமும் அதுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். இதை நான் சொல்ல மாட்டேன், ஆனா எழுதி கொடுத்துருப்பேன். யாராவது 4ஆம் நம்பர்ல பிறந்தவங்க என்கிட்ட வந்து 4, அதே போல உங்களுக்கு 22, 13, 31 இதுல பிறந்தவங்க யாராவது ஜாதகம் பார்த்தாங்கன்னா அதுல துர்க்கை, காளி, பத்ரகாளின்னு ஏதாவது ஒரு வரி இருக்கும். அதுல ஒரு 180-70 பேருக்கு எழுதி கொடுத்துருக்கு. அது போயிட்டு வந்து ரிலாக்ஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து பரிகாரத்துக்குள்ள இருக்கிற பரிகார சூட்சமம். இது போய் பண்ணும்போது அதை ஓப்பனா தான் சொல்றேன், நான் ஒன்னும் மறைச்சு வைக்கிறதுக்கு பாக்கல. நீங்க வந்து என்கிட்ட ஜாதகம் பாருங்க, இதெல்லாம் எனக்கு பிரச்சனையும் இல்லை, கவலையும் இல்லை. ஏன்னா எனக்கு பாக்குறதுக்கு நேரமும் இல்லை. நீங்க எங்கேயோ போய் பாத்துக்கன்னு தான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல, தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட, குடும்ப ஜோசியர்கிட்ட போய் பாருங்க. எங்கிட்ட பாக்குறதுனா நீங்க நிறைய நாள், நிறைய மாதங்கள் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு வேலைப்படு, நான் ஒத்தையால் தானே பார்க்கணும். ஒரு 1000 பேர் கூப்பிட்டாலும் நான் பாக்குறது ஒரு ஆள் தானே, ஆள் வச்சு பார்க்க முடியாது இல்லையா? அதனால நீங்க வெளியில கூட நல்லா போய் பார்த்து நல்லா இருங்க. இது வந்து மக்கள் எங்கிட்ட யாரும் பார்க்க வர முடியலையே அப்படிங்கிறவங்களுக்கான பதிவா எடுத்துக்கங்க. அவங்க போய் நல்லா இருங்க. இப்ப 4ஆம் தேதி பிறந்தவங்க இந்த ஒரு 10,000 பேர் இந்த வீடியோ பாக்குறாங்கன்னு வைங்க, அவங்க போய் ஒரு காளி, துர்க்கை, பத்ரகாளின்னு வழிபட்டு அந்த 10,000 பேர்த்துல 10 பேர்த்துக்கு நன்மை நடந்தாலும் இந்த வீடியோ சக்சஸ் தானே. நம்ம படிச்ச கலை அவங்களுக்கு உதவியா இருக்குல்ல. இதுதான் என்னோட கருத்து. அப்ப 4ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு இதை சொல்றோம். அப்புறம் 13ஆம் தேதி அன்லக்கி நம்பர் சார். எப்படி அன்லக்கி நம்பருங்கிறாங்க சார். இவங்க பாருங்க, டெய்லி காலையில எந்திரிச்சா வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கும். ஹெல்த், மனசு, உடம்பு, வாழ்க்கை எல்லாமே போராடி போராடி சலிச்சு போயிட்டேன் சார் சொல்லாத ஆளுகளே இல்லை. அன்லக்கின்னா நீங்க பயந்துக்க வேண்டாம். 13ஆம் தேதியில பிறந்தவங்க தலை சிறந்த சாதனையாளர்கள்லாம் இருக்காங்க. அன்லக்கின்னு ஃபாரின்ல வச்சிருக்கிறாங்க இந்த நம்பரை. 13ஆம் நம்பர் வீடுன்னு பேய்படம் வந்துச்சுல, 13ஆம் நம்பர் வீடுன்னு ஒரு பேய்படம் வந்துச்சுல்ல. 13ஆம் தேதிங்கிறது ஒரு அமானுஷ்யம் நிறைந்த இடம். அப்ப இது என்ன நான் என்னோட ஆய்வுல எப்படி எடுத்தேன்னா, உங்களுக்கு 13ஆம் தேதியில யாராவது பிறந்திருந்தா உங்களுக்குள் ஆச்சரியமான, எல்லாத்த விட யூனிக்கான ஒரு அமானுஷ்ய சக்தி ஒளிஞ்சுட்டு இருக்கும் உங்களுக்குள்ள. ஒரு நீங்க மீடியாவில் இருக்கீங்க, நீங்க 13ஆம் தேதின்னு வச்சுக்கீங்களேன், நீங்க போய் மீடியாவில் ஏதாவது எடிட் பண்ணீங்கன்னா மற்றவங்க செய்யறதை விட உங்களால யூனிக்கா செய்ய முடியும். உங்களுக்கு அது தோணும் உள்ள. நாலேஜ், பவர் ஆஃப் நாலேஜ்னா 13ஆம் நம்பர் தான். ஆனா ஏன் மேடேற முடியல, ஏன் முன்னேற முடியலன்னா, குருவும் சூரியனும் இணைந்து 4ஆக வருகிறது. இது ஒரு பாக்கியம், இது ஒரு பூர்வ புண்ணியம் இணைந்து தோஷமாக செயல்படுகிறதுன்னு என் ஆய்வுல நான் எடுத்தேன். இதான் உண்மை. அப்ப இவங்க பிரதோஷ வழிபாடும் சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடும் செய்ய 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 வாழ்க்கையில் வளர்ச்சி, முன்னேற்றத்தை கொடுத்து விடுகிறது. ஒரு வருடம் இதை தொடர்ந்து பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருடம் நிம்மதியா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. சிறப்புங்க. இது வந்து எக்ஸலண்டான பரிகாரம், சூப்பரா வேலை செய்யும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து 13ஆம் தேதி. அடுத்தது 22 சந்திரனுடைய ஆதிக்கம். இவங்க பாருங்க, பயணம் பண்றதையே வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க சார். எப்படி பயணம் பண்றது? குறிக்கோளே பயணம் தான். நண்பர்கள், குடும்பத்து கூட டிராவல் பண்றாங்களா இல்லையோ, ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்துட்டு ஊர் சுத்துறதுன்னா அலாதி பிரிய. இந்த 22க்கு அங்க போனேன், இங்க போனேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அப்படி போனேன், இப்படி போனேன். 22 இப்படித்தான் இருக்கும். 2 சந்திரன் இல்லையா? ஃபுட்டுக்கு முக்கியத்துவம், ட்ரெஸ்ஸுக்கு முக்கியத்துவம், வாகனத்துக்கு முக்கியத்துவம், தங்குற இடத்துக்கு முக்கியத்துவம், முன்கோபத்துக்கு முக்கியத்துவம், வெட்டி கௌரவத்துக்கு முக்கியத்துவம், போட்டி முக்கியத்துவம், பந்தயம் முக்கியத்துவம். இவங்க கிட்ட இருக்கிற பெரிய நல்ல குணம் பொறாமை ஒரு துளியும் இருக்காது. 22ல பிறந்தா எப்படி இருக்காது? ஒரு துளி இருக்காது. அவங்க நேரம் நல்லா இருக்கிறான் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. இந்த 22க்கு அவ்வளவு யூனிக்கான குணம் இருக்கு. ஆனா யாராவது இவர்களை எதிர்த்து விட்டால், யாராவது இவர்களை நோகடிப்பது போல் ஒரு வார்த்தை விட்டு விட்டால், டபுளுக்கு 10 வார்த்தை 10 நோகடிப்பு செய்யாம வாழவே மாட்டாங்க.
பார்த்துக்கலாம், இவனை விடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த கோபம், குரூரம், இது இவங்க கிட்ட ஒளிஞ்சிருக்கும். இந்த 22வது தேதியில பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே பாருங்க, காளி, துர்கை, வராகி, பிரித்திங்கரா, சரபேஸ்வரர், இந்த மாதிரி உக்கர தேவதைகளை ரொம்ப பிடிக்கும். உள்ள வந்துடும், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை அது சூப்பரா வரைச்சிடும். ஆனா சக்கையான நாலேஜ் உடையவங்க சார். எப்படி நாலேஜ், நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த துறையில் இருந்தாலும் இவர்களை அடித்துக் கொள்ள முடியாது. மதிப்பிற்குரிய தாவேக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து 22 தான். அவரு டான்ஸ் ஆடுறாருல்ல சினிமாவில், என்ன ஸ்டெப்பு, என்ன ஆட்டம், ரசிக்காதவங்க இருக்காங்களா? சின்ன குழந்தை கூட ரசிக்கும். அந்த உடல் மொழி, அந்த நடனம் யுனிக்கா இருக்குல்ல 22. அந்த மாதிரியான ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு அதான் நல்லது செய்யற எண்ணங்கள் இயற்கையாகவே அந்த 22க்கு அதிகம். நம்மளை நம்பி இருக்காங்க, நம்ம ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை அது கொடுத்து விடுகிறது. இதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. 22 யூனிக்கா நம்பர். பெரிய காரு, பெரிய வீடு, பெரிய பங்களா, பெரிய மனிதர்கள் நட்பு, வெளியூர் வெளிநாடு நட்பு, இதெல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடும். அப்ப 22 சூப்பர் நம்பர். 22 நாளும் தெரிந்தவர்கள், இதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது 31. இங்கேயும் குருவும் சூரியனும் ராகுவும் இணைஞ்சு செயல். இவங்களுக்கு ஒரு புத்திர கருக்கலைப்பு, புத்திர தோஷம், குழந்தை லேட்டு, கொடி சுத்தி பிறந்தது, குழந்தைகளுக்காக மன உளைச்சல், குழந்தைகளை நினைச்சு கவலை, இது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி, ஒரே குழந்தையோட நிப்பாட்டிட்டேன். இவங்களுக்கு 31, 12, 13 பிறந்தவங்க குழந்தைக்கு பாருங்க கொஞ்சம் பூசுனா அப்படி இருப்பாங்க, கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. அவங்களே கொஞ்சம் குண்டா இருந்து இழைப்பாங்க, இந்த உடம்பு போட்டுரும். அந்த 31ஓட வேலை. 31 யாருக்கு இருந்தாலும் பொது காரியங்கள், கோயில் காரியங்கள், அரசு பணி, அரசாங்கம், அரசியல். ராகு வந்து அரசியலுக்கு மிக முக்கிய கிரகம் சார். ராகு வந்து அரசியலுக்கு. ஆமா, நீங்க ஏதாவது நாமினேஷன் தாக்கல் பண்றீங்க, கொடுக்குறீங்க அப்படின்னா ராகு காலம் அரசியல்வாதிகளுக்கு நல்லது, கவலைப்பட தேவையில்லை. ராகு எண்ணான 4, 13, 22, 31 தேதிகளையும் நீங்கள் தாக்கல் செய்யலாம். அரசியலுக்கு அற்புதமான சக்திகளை, அரசியலுக்கு அபரிவிதமான பலத்தை கொடுக்கக்கூடிய எண் 4ஆம் எண். நீங்க தோஷங்களுக்கு போறீங்க, ஒரு நிவர்த்தி செய்ய போறீங்க, கொடுமுடி போறீங்க, காளகஸ்தி போறீங்க, சர்ப நிவர்த்தி போறீங்க, நாகராஜா கோயில் போறீங்க, மன்னார்சாலா போய் நாகராஜாவை கும்பிடுறீங்க, விநாயகர் பக்கத்துல இருக்கிற பின்னல் போட்ட நாகராஜாவுக்கு ஒரு அபிஷேகம் பண்றீங்க, ஒரு புற்று வழிபாடு பண்றீங்க, சர்ப சாந்தி பண்றீங்க, காலசர்ப தோஷத்தை நிவர்த்தி பண்றீங்க, ஒரு கிரகண தோஷத்தை நிவர்த்தி பண்றீங்கன்னா 4ஆம் தேதி தேர்ந்தெடுத்து செய்யலாம். சூப்பராக வேலை செய்யும். இவர்களுக்கு இயற்கையாகவே பாம்பனுடைய ஆற்றல், பாம்பனுடைய அறிவு, பாம்பனுடைய கோபம், பாம்பனுடைய வேகம், பாம்பனுடைய ஷார்ப்னஸ் இருக்கும். இவங்களை டச் பண்ற வரைக்கும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா வீறு கொண்டு எழுந்து விடுவார்கள். இந்த 4ஆம் தேதியில பிறந்தவங்க. பாம்பு அப்படித்தானே சார்? கண்டிப்பா. நம்மளா போய் மிதிச்சாதானே கடிக்குது, இல்லைன்னா அது பாட்டு போயிட்டு இருக்க. அப்ப இவங்களுக்கு இரவு நேரம் முழிக்கிறது ரொம்ப பிடிக்கும், ட்ரெஸ் நல்லா பிடிக்கும், நிறைய யூனிக்கா எடுத்துக்கணும். கம்ப்யூட்டர், லேப்டாப், செல்போன், சினிமா, மீடியா, ட்ரிங்க்ஸ் ஹேபிட், பார்ல போய் உட்கார்றது, சுகபோக வாழ்க்கை. இப்ப கேரளா போறேன், கேரளாவே நான் வந்து கள்ளு குடிக்கிறதுக்காக நான் தான் போறேன், அதுக்காக தான் இந்த டிராவலே. இப்படி எங்கெங்க எல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேடி போய் சாப்பிட்டு உணவு அருந்தி மயக்கத்தில் வாழுகின்ற எண்ணும் இந்த 4ஆம் எண்ணே. இவர்கள் மயக்கத்தை தெளிந்து மனோதிடத்தை அதிகரித்து நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இறைபலத்தோடு, குருபலத்தோடு, சுய சிந்தனையோடு வாழ்க்கையில் நகர்வார்களானால் இவர்களைப் போல வெற்றியாளர்களை உலகில் நீங்கள் ஒரு நபரையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிகுந்த எண் 4. 4 என்பது 4 திக்குகளை குறிக்கும். 4 திக்குகளில் இருந்து 8 திக்குகள் பிரிந்தது. 8 திக்கும் வெற்றி கொடி கட்டும் ஒரு எண் 4ஆம் எண் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.